அஸ்ட்ராலஜர் செல்லம் பேசுறேன். ஆ நம்ப ஜாதகத்துல நம்மளோட திங்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவானவங்க? நம்ம எந்த மாதிரியான எண்ண உணர்வுகள, எண்ண அலைகள கொண்ட மனிதர் அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுற கிரகம் தான் சந்திரன். ஸோ சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா, அ நம்பளோட மன உணர்வுகளையும், நம்ப எப்படிப்பட்ட பெர்சன், எந்த மாதிரி திங்க் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெள்ள தெளிவா எடுத்து சொல்லிடும். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல சந்திரன பத்தியும், சந்திரனோட காரத்துவம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரன் நின்ற வீட்ல சந்திரன் வந்து எப்படி வந்து நம்ம ஜாதகத்துல ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் சந்திரனுக்கான பரிகாரம் இதையும் நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படிப்பட்ட குணம் உள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஆ சந்திரன் அப்படின்னாலே இரக்கம், மென்மை, அதுக்கப்புறம் ரொம்ப அ புகழ் மேல விருப்பம் உள்ள ஒரு கிரகம். அதுக்கப்புறம் ஒரு தைரியமான கிரகம். சூரியனோட தைரியம் அப்படின்னா, அப்பாவோட தைரியம் மாதிரி. சந்திரனோட தைரியம் அப்படின்னாலே, அம்மாவோட தைரியம் மாதிரி. ஒரு தாய் விலங்குக்கு ஒரு தைரியம் இருக்கும்ல, அந்த தைரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன். அதுக்கப்புறம் கற்பனை உணர்வு, ரொம்ப ஜாஸ்தியா உள்ள கிரகம். அதுக்கப்புறம் கலை உணர்வும் ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப பொறுமையா இருக்கும். சகிப்புத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சந்திரனுக்கு. ஸோ அடுத்தது நம்மளோட ஜாதகத்துல சந்திரன் அப்படின்னா யாரு அப்படின்னா அம்மா. அடுத்தது நம்மளோட மாமியார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் தான் அவங்க. அ அடுத்தது சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஜாதகத்துல சந்திரன் எந்த நட்சத்திரத்துல நின்னுட்டு இருக்கோ, அ அந்த அத அடிப்படையா வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட ராசி எது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நிர்ணயிக்கிறோம். ஸோ நெறைய பேருக்கு தன்னோட லக்னம் கூட தெரியாம இருக்கும். தான் எந்த ராசியில, எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியாம இருக்கவே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட நட்சத்திரம், நம்மளோட சந்திரனும் மிக மிக முக்கியமா இருக்கு. ஸோ இப்ப சந்திரன் அப்படின்னாலே, சந்திரன் நின்ற நட்சத்திரம் தான் அப்படிங்கிறது மிக முக்கியம் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். ஸோ இப்ப சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஜாதகத்துல எப்படி இயங்கும் அப்படின்னா, தான் நின்ற நட்சத்திரத்தோட காரத்துவம் வழியா தான் சந்திரன் நம்மள இயக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா, தான் நின்ற வீட்லயும் சரி, தன்னோட சேர்ந்த கிரகம் இருக்கிற வீட்டிலயுமே சரி, சந்திரன் வந்து ஒரு நல்ல சுதந்திர மனப்பான்மைய அவங்களுக்கு அந்த பாவகத்துல குடுக்கும். ஸோ சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ இருக்கிற வீட்ல வந்து எப்பவுமே அ அ சுதந்திரமா இருக்கணும். அதுக்கப்புறம் ஆசைப்பட்ட விஷயம்லாம் அதுல கிடைக்கணும். இன்னொன்னு அந்த பாவகத்துல அவங்களுக்கு நெறைய ஆசையும் கூட ஜாஸ்தியா இருக்கும். சரி, ஓகே. இப்ப சந்திரன் பலமா இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்க்கலாம். சந்திரன் வந்து பலமா இருக்கிறவங்க, ரொம்ப நல்ல கருணை உள்ளம் உள்ளவங்களா இருப்பாங்க. ரொம்ப மென்மையான மனிதரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்ப் பண்றவங்களா இருப்பாங்க. அமைதியானவங்களா, இரக்கம் குணம் உள்ளவங்களா இருப்பாங்க. தெளிவான முடிவுகளை எடுக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அடுத்தது இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர அரவணைச்சு எடுத்துட்டு போறவங்களா இருப்பாங்க. குடும்பத்தில பார்த்தீங்க அப்படின்னா, ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கணுங்கிற எண்ணம் ஜாஸ்தியா இருக்கும். நெறைய மனிதர்கள தன்ன சுத்தி அனுசரிச்சு, அ அவங்களுக்கெல்லாம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து, பார்த்து கவனிக்கிற மனிதரா இருப்பாங்க. இப்ப சந்திரன் பலம் இல்ல அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அவங்க டக்கு, டக்கு, டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா, ஒரு விரக்தியான மனநிலைக்கு போயிருவாங்க. மனக்குழப்பம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் அதிகமா இருக்கும். அவங்களால எதையுமே முடிவெடுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பேச்சும் சரிவர பேச மாட்டாங்க. யார்கிட்டயும் வந்து ஒரு முகம் குடுத்து பேசாத மனிதரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் எதையுமே வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, டக்கு டக்குன்னு மூட் ஆஃப் ஆயிடுவாங்க. யார்கிட்டயுமே ஒரு கன்டினியூவா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப இவங்களால மெயின்டெயின் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மனக்குழப்பம் ரொம்ப ஜாஸ்தியாயி யோசிச்சு யோசிச்சே சின்ன விஷயத்த கூட பெருசா காம்ப்ளிகேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நெறைய நேரத்துல முடிவே எடுக்காமயே பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள தவறு தவறா செய்துருவாங்க. ஸோ பிளானிங்லாம் டே டு டே ஆக்டிவிட்டிலாம் பண்ணவே தெரியாது சந்திரன் பலம் இல்லாதவங்களுக்கு. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அடுத்தது சந்திரனோட ரொம்ப மிக முக்கியமா நம்மளை சுத்தி இருக்கிற நெறைய காரத்துவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சந்திரன் அப்படின்னா வெள்ள கலரு, முத்து, பாலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிடுற நீர் சார்ந்த ஜூஸு, இளநீ இந்த நீர் வகை உணவுகள் எல்லாமே சந்திரன்.
அடுத்தது பொருட்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரன் அப்படின்னா முத்து, ஈயம், அ அதுக்கப்புறம் சாம்பிராணி சந்திரன், முருங்கை மரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன், ஆ ஆண் நாகம் சந்திரன், அடுத்தது ஆந்தை வந்து சந்திரன். ஸோ நம்மளை சுத்தி இருக்கிற சந்திரனோட காரத்துவம் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்ப சந்திரனுக்கான பரிகாரம் பார்க்கலாமா? சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான், நாம்ப எப்படி இருப்போம் அப்படின்னா, தெளிவா முடிவெடுக்க தெரிஞ்சவங்களா, ஒரு தெளிவான மனிதரா, நம்மளோட வயசுக்கு ஏத்த மெச்சூரிட்டியோட இருப்போம். இப்ப நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முடிவெடுக்க முடியாம தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அ யார்கிட்டக்க சரியான அறிவுரை கிடைக்கும் அப்படின்னு நெறைய பேர அ அணுகி அவங்களோட உதவிய நாடியே நெறைய விஷயத்துல அ அவங்க வந்து டே டு டே ஆக்டிவிட்டிய மூவ் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். சரி இப்ப சந்திரனுக்கான பரிகாரம்லாம் செய்தோம் அப்படின்னா, நமக்கு வயசுக்கு ஏத்த மெச்சூரிட்டி கிடைச்சிரும். சரி இப்ப சந்திரனோட பரிகாரம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு சந்திரனுக்கான பரிகாரம் அப்படின்னா, பிடிச்ச விஷயத்த செய்யறது தான் சந்திரனுக்கான பரிகாரம். எதுவா இருந்தாலுமே நமக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம மனச கேட்டு முடிவு பண்ணி அந்த செயல செய்யறது தான் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் பரிகாரம் சந்திரனுக்கு. அடுத்தது பிடித்த உணவை சாப்பிடுறது வந்து நல்ல பரிகாரம். அடுத்தது நல்ல நீட்டான ஆடைய அணியறது ஒரு பரிகாரம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கும்பகோணத்துல இருக்கிற சந்திரனோட தலத்துக்கு போயி சந்திரன வழிபடுறது ஒரு நல்ல அ அ வழிபாட்டு முறை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அ ஓடுற ஏரி, ஆறு, குளங்கள் இதுல போய் குளிக்கிறது ஒரு சந்திரனுக்கான நல்ல பரிகாரம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நிலா வெளிச்சத்துல இருக்கிறது சந்திரனுக்கான பரிகாரம். பௌர்ணமி பூஜை செய்யறது சந்திரனுக்கான பரிகாரம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டிய இன்கிரீஸ் பண்ணும். பாசிட்டிவ் வைப நம்ம கிட்டக்க அதிகப்படுத்தும். ஸோ இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரன பத்தியும், சந்திரனோட காரத்துவம் பத்தியும் நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரனுக்கான பரிகாரம்லாம் நெறைய சொல்லியிருக்கோம். ஸோ இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க் யூ.